அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் எண் 64 இருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்த்து நாம் நிறைவு செய்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பெண் இல்லத்தலைவி அவர் தோழியாக இருக்க வேண்டும், அவர் தாயாக இருக்க வேண்டும். இங்கே 3ஆம் கருத்து நல்ல மனைவியாக இருக்க வேண்டும். கற்புடைய பெண்ணின் கடமைகள்: நல்விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல் புறஞ்செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. இந்த 3ஆம் கருத்து குலம் தழைக்க நல்ல மக்கட்பேர்களை கொண்டு மக்கள் செல்வங்களை பெற்றெடுத்து வளர்த்தெடுக்கின்ற ஒரு இல்ல தலைவியாக, ஒரு மனைவியாக அவர் திகழ வேண்டும். ஆக குழந்தை பெறுவது என்பது ஏதோ குழந்தை பெறுகின்ற எந்திரம் என்பதல்ல. அப்படி ஆண்கள் எண்ணிவிடக்கூடாது, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எண்ணிவிடக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு குழந்தை பெற்றுத்தருகிற எந்திரம் அவள் என்பதல்ல. மாறாக இங்கு குலம் தழைக்க பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகளை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள் பெண்கள், இல்லத்தரசிகள். அந்த வகையில் அவர்களுடைய அந்த தியாகத்தன்மையோடு இந்த குலம் குடும்பம் செழிப்பதற்கு அவர்கள் உதவ வேண்டும். அதற்கான அந்த ஒரு செயலை உந்தி தழுகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற ஒரு அறவுரையாக இன்றைய இந்த 3ஆம் கருத்து அமைகிறது. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், வள்ளுவர் இந்த குறளை சொல்கிற ஒரு தாய், அவர் தன் குழந்தை செல்வ தொடர்பாக எதில் அவர்கள் பெருமை அடைகிறார் என்பதற்கு இந்த கருத்து: ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆக தன் மகனோ தன் மகளோ அவர்கள் சான்றோர்கள் என்று மற்றவர்களால், சிறப்பாக பொதுவாக இருக்கின்ற நன்மாந்தர்களால், சான்றோர்களால் புகழப்படுகிறார் என்றால் சிறப்பு. அதுதான் அந்த தாய்க்கு பெருமை. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற அந்த பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது. தாய் எண்ணினால், அவர் விரும்பினால், அவருடைய நற்பண்புகளினால், அவருடைய நல் இயல்புகளினால், தன்னுடைய மரபினால் அந்த குழந்தையை உயர் நெறியில் வளர்க்க முடியும். அதற்கு அவர் உறுதியேற்க வேண்டும், நல் எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்குது. அந்த வகையில் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக அவர் இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவியை தனக்கு இன்பம் தருகிற, தனக்காக பிள்ளைகளை பெற்றுத் தருகிற ஒரு எந்திரம், ஒரு கருவி போன்று எண்ணிவிடக்கூடாது. மாறாக தாய்மை பண்புடைய இந்த தாய் தன்னால் முடியாத ஒன்றை இந்த பெண் இந்த குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக, இறையாட்சிக்காக செய்திருக்கிறார் என்கிற அந்த மேன்மையான அந்த உணர்வில் அவர்கள் இருக்க வேண்டும். அத்தகைய தன்மையோடு இந்த பெண் இல்லத்தினுடைய சிறந்த மனைவியாக அவர் திகழ வேண்டும். ஒரு பாடல் ஒன்று இவ்வாறு வரும்: நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, அந்த 9லும் ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. இப்படி உருப்படி இல்லாத பிள்ளைகள் போன்று அந்த குடும்பத்தில் இருந்துவிடக்கூடாது. பாவம்தான் அந்த தாய். இருப்பினும் அந்த தாயும் தந்தையும் இணைந்து வளர்க்கிற அந்த வளர்ப்பின் மூலமாக இந்த பிள்ளைகள் அவர்கள் மென்மேலும் வளர்ந்தோங்க வேண்டும், உயர்ந்தோங்க வேண்டும். அப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை செழுமைப்படுத்துவதோடு இந்த உலகத்தையும் செழுமைப்படுத்தி கடவுளுடைய அந்த படைப்பாற்றலுக்கு துணை நிற்கின்ற ஒரு மாபெரும் துணையாளராக இந்த இல்லத்தினுடைய தலைவி, அந்த கணவனுடைய மனைவி திகழ வேண்டும் என்பது இந்த திரிகடுகத்தினுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிற ஒரு தனித்தமிழ் சொல் மனைக்கிழத்தி. மனைக்கிழத்தி என்றால் என்ன? நல்ல மனைவி, வாழ்க்கை துணைவி, இல்லாள் என்கிற அந்த பொருள் வருது. மனைக்கிழத்தி என்றெல்லாம் சொல்லலாம். ஆக கிழவன் கிழவி என்பது அது தாத்தா பாட்டி என்று சொல்வதாக இருக்கும். இது கிழத்தி, மனைக்கிழத்தி என்றால் இல்லத்தினுடைய அந்த ஒரு அரசி போன்று, தலைவி போன்று இருக்கின்ற ஒருவர். இந்த மனைக்கிழத்தி அவர் எல்லா செயல்களையும் நன்றாக செய்ய வேண்டும். சிறப்பாக கணவனுக்கு தோழியாக, தாயாக, நல் மனைவியாக திகழ வேண்டும். இங்கு இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் கடவுள் தருகிற குழந்தை ஏற்க வேண்டும். நான் குழந்தை பெற்றெடுக்க மாட்டேன், என் அழகு போயிடும் என்று எண்ணுவதோ, அல்லது கடவுளுக்கு துரோகமானால் இந்த குடும்பத்தில் குழந்தை தராத நேரத்தில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை வளர்த்தெடுத்து அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக திகழ்கின்ற மேன்மையையும் பெற வேண்டும்.
இத்தகைய இந்த உயரிய நெறிகளை எல்லாம் கொண்டு வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.